ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து க்ளோன். ஒரு விர்ச்சுவல் மிஷினில் க்ளோன்னா என்ன, நம்ம க்ளோன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் க்ளோன்? க்ளோன் அப்படின்னா என்ன அர்த்தம்? லைக் ஒரு 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 ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு சேம் அதே மாதிரியே இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் அதுக்கு பேர் க்ளோன். ஸோ நீங்கள் லேட்டஸ்ட்டாக கூட அந்த கோட் படத்தில் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட்டாக அந்த க்ளோனில் வந்துட்டு விஜய் வந்து க்ளோன் பண்ணி எடுப்பாங்க. லைக் அச்சசலா அங்கே என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே இருக்கும். தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். அங்கே ஒரு சின்ன ஒரு புள்ளி இருந்தால் கூட அந்த புள்ளி இங்கே இருக்கும். அதான் க்ளோன். விர்ச்சுவல் மிஷின் பொறுத்த வரைக்கும் நம்ம க்ளோன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, சில ஆக்டிவிட்டிக்காக க்ளோன் யூஸ் பண்ணுவோம். என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. மேஜர் ஆக்டிவிட்டிஸ். ஸோ க்ளோன் வந்து ஒன் ஆஃப் த பேக்கப் மெத்தட். லைக் இது வந்து ஒரு சின்ன ஒரு பேக்கப் மெத்தட்னு கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க, அந்த ஆக்டிவிட்டி வந்து ஃபெயிலியர் ஆச்சு. அப்படி ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறப்ப நமக்கு தேர் இஸ் அனதர் பேக்கப் வேணும். அப்போ அந்த க்ளோனை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அந்த க்ளோனை யூஸ் பண்ணிக்கலாம்னா, நம்ம ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த விர்ச்சுவல் மிஷினில் டேட்டா எல்லாமே, செட்டிங்ஸ், டேட்டா, ஓஎஸ், அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே எப்படி இருந்ததோ அப்படியே இதில் வந்து நமக்கு க்ளோனில் வந்துடும். ஸோ அதனால பிரச்சனை இல்லாமல் நம்ம வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு விண்டோஸ் சர்வர், இப்போ இது வந்து ஒரு விண்டோஸ் சர்வர், இந்த விர்ச்சுவல் மிஷின். இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து ஒரு விண்டோஸ் சர்வர் விர்ச்சுவல் மிஷின். இதில் வந்துட்டு விண்டோஸ் சர்வர் 2016 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ எம் கோயிங் டு அப்கிரேட் 2016 to 2019 அப்டேட் பண்ண போகிறேன். திஸ் அ மேஜர் ஆக்டிவிட்டி. அப்படி நான் அப்டேட் பண்ணுறப்ப இந்த விர்ச்சுவல் மிஷினில் என்னென்ன நடக்கலாம்? லைக் ஏதாவது கரப்ட் ஆகலாம், அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா ஓஎஸ் லோட் ஆகாமல் போகலாம், அல்லது அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா சில அப்ளிகேஷன் ரன் ஆகாமல் போகலாம், இல்லை ஏடி ஒர்க் ஆகாமல் போகலாம். இப்போ ஏடி சர்வராக வச்சுப்போமே, அப்போ ஏடி சர்வர் வந்து முக்கியமான சர்வர். நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா அது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு இது. அப்போ ஆஃப்டர் போஸ்ட் அப்கிரேடுக்கு அப்புறமா எந்த ஒரு இஷ்யூ வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட ஒரு பேக்கப் வேணும். அதுதான் வந்து க்ளோன். நாட் ஓன்லி ஓஎஸ் அப்கிரேட், ஒரு வி சென்டர் அப்கிரேட். நோட் பண்ணிக்கோங்க, மேக்ஸிமம் இதுக்கெல்லாம் க்ளோன் எடுப்போம்னா வி சென்டர் அப்கிரேடுக்கு. வி சென்டர் 6.7 7.0, 7.0 8.0. இப்போ நாங்கள் ரீசெண்டாக வி சென்டர் 7.0 8.0 அப்கிரேட் பண்ணோம், க்ளோன் எடுத்து தான் பண்ணோம். அதே மாதிரி விண்டோஸ் சர்வர் அப்கிரேட், லைக் விண்டோஸ் 2016 2019 19 to 2022, இது ஒரு மேஜர் எக்ஸாம்பிள்ஸ். இந்த ரெண்டுமே ஒரு மேஜர் எக்ஸாம்பிள்ஸ். அப்புறம் ஒரு பெரிய அப்ளிகேஷன் சேஞ்ச், ஒரு பெரிய அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அந்த அப்ளிகேஷனை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு லைக் அது எப்படி ரியாக்ட் ஆகும் தெரியாது. அப்போ அந்த மாதிரி டைமில் நீங்கள் க்ளோன் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த சினாரியோலாம் க்ளோன் கண்டிப்பாக எடுக்கணும். இதுதான் சினாரியோ. தென் வாட் இஸ் த ப்ரீ செக்ஸ் அண்ட் போஸ்ட் செக்? ஒரு க்ளோன் எடுக்கிறதுக்கு ப்ரீ செக்ஸ் என்னன்னா, க்ளோன் எடுக்கிறதுக்கான ரெக்வஸ்ட் நமக்கு வந்திருக்கணும். இந்த மாதிரி எனக்கு வந்து நான் இந்த அப்டேட் பண்ண போகிறேன், எனக்கு க்ளோன் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் வரணும். அதை வந்து அப்ரூவல் வரணும். சரிங்களா? அந்த ரெக்வஸ்ட்க்கு வந்துட்டு கண்டிப்பா அப்ரூவல் இருக்கணும். அப்ரூவல் இல்லாமல் பண்ணக்கூடாது. என்ன காரணம்னா, whenever you go for the clone, அந்த க்ளோன் வந்துட்டு ரிசோர்ஸ் அகாமடேட் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த விஎம் நான் க்ளோன் எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த விஎம் என்ன சைஸ் ஸ்டோரேஜோ அது சேம் ஸ்டோரேஜை வந்து அந்த க்ளோன் அக்குபை பண்ணும். ஸோ இஃப் சப்போஸ் அந்த க்ளோனை நீங்க பவர் ஆன் பண்ணீங்கன்னா, இதுல என்ன ரிசோர்ஸ் இருக்கோ அந்த ரிசோர்ஸை அதை அக்குபை பண்ணும். உதாரணத்துக்கு இதுல வந்து ஒரு 16 GB RAM கொடுத்துருக்கீங்க, 4 CPU கொடுத்துருக்கீங்கன்னா சேம் அந்த இதை அதை அக்குபை பண்ணும். சரிங்களா? அதனால க்ளோனை வந்துட்டு சும்மா தான் எடுக்க முடியாது. ஸோ ப்ரீ செக்ஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் அப்ரூவல் செக் பண்ணணும், செகண்ட் ஃபீஸபிலிட்டி செக் பண்ணணும். ஃபீஸபிலிட்டி செக், ஓகே, வாட் இஸ் ஃபீஸபிலிட்டி செக்? இந்த க்ளோன் எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். தட் இஸ் கால்டு ஃபீஸபிலிட்டி செக். இப்போ அந்த ஃபீஸபிலிட்டி செக் வந்து எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, முக்கியமா இந்த விஎம் ஸ்டோரேஜ் என்ன கன்சியூம் பண்ணுதோ அதை வந்து அந்த க்ளோன் கன்சியூம் பண்ணும். அப்ப ஸ்டோரேஜ்ல கண்டிப்பா ஸ்பேஸ் இருக்கணும். சரிங்களா? ஸ்டோரேஜ்ல கண்டிப்பா ஸ்பேஸ் இருக்கணும். அண்ட் ஆல்சோ இஃப் சப்போஸ் நீங்க க்ளோனை பவர் ஆன் பண்றீங்கன்னா, இந்த விஎம்ல என்ன ரிசோர்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த ரிசோர்ஸ் வந்து அந்த கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் கிளஸ்டர்ல அவைலபிளா இருக்கணும். அப்ப இப்ப அது பவர் ஆஃப்ல இருந்ததுன்னா ஸ்டோரேஜ் அக்குபை பண்ணும். நோட் பண்ணிக்கோங்க, இஃப் க்ளோன் இஸ் பவர் ஆஃப் ஸ்டேட், it will occupy the storage space. If clone is powered on state, it will occupy the compute resource and storage.
இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. க்ளோன் எதுக்காக இருக்கிறோம் சொன்னோம் இல்லையா, அதுல இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. விசென்ட் அப்டேட் இருக்கிறோம், விண்டோஸ் சர்வர் அப்டேட் இருக்கிறோம், அப்புறம் வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்காக எடுக்கிறோம். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்டிங் பர்பஸ்க்கு என்ன டெஸ்டிங் பர்பஸ்னா, என்கிட்ட ஒரு ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட் இருக்குது, அப்படியே அந்த ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட் மாதிரி இன்னொரு என்வரான்மெண்ட் எனக்கு வேணும். ஏன்னா நான் ஒரு டெஸ்ட் பண்ண போறேன், ஒரு புதுசா ஒரு அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ண போறேன். அப்ப அந்த அப்ளிகேஷனை வந்துட்டு நான் டைரக்டா ப்ரொடக்ஷன்ல டெஸ்ட் பண்ண முடியாது, இம்பாக்ட் ஆகும். அப்ப நான் என்ன பண்றேன், ப்ரொடக்ஷன் மாதிரியே இருக்கணும், ஆனா ப்ரொடக்ஷன் இம்பாக்ட் பண்ணக்கூடாது. அப்ப நான் என்ன பண்றேன், அதை க்ளோன் எடுக்கிறேன். இதை நான் க்ளோன் எடுக்கிறேன். க்ளோன் எடுத்துட்டு தென் நான் அதுக்கு வேற ஒரு ஐபி அசைன் பண்ணிட்டு அந்த க்ளோனை பவர் ஆன் பண்றேன். பவர் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா அதுல நான் டெஸ்ட் பண்றேன். அப்ப எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும், என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கிற ரிசல்ட் தெரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த மாதிரி டெஸ்டிங் பர்பஸ்க்காக க்ளோன் யூஸ் பண்றோம். ஸோ என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம் எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து ப்ரீ செக்ஸ்ல அப்ரோல் வேணும். தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸபிலிட்டி செக் பண்ணணும். இஃப் க்ளோன் இஸ் பவர் ஆஃப்ல இருந்ததுன்னா ஸ்டோரேஜ் ஆக்குபை பண்ணும். க்ளோன் பவர் ஆன்ல இருந்ததுன்னா ஸ்டோரேஜே ஆக்குபை பண்ணும், கம்ப்யூட்டர் ரிசோர்ஸும் ஆக்குபை பண்ணும். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கிட்ட ரெண்டுமே அவைலபிள் இருக்கணும். கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் அவைலபிள் இல்லாமலோ ஸ்டோரேஜ் அவைலபிள் இல்லாம நீங்க க்ளோன் ப்ரொசீட் பண்ணக்கூடாது. சரிங்களா? எஸ், நீங்க இந்த ப்ரீ செக்ஸ் நான் சொல்றேன், இதெல்லாம் பண்ணாம நீங்க பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகும் ஆகாது ரெண்டாவது பட்சம், நீங்க ஏதாவது பிரச்சனைல மாட்டிப்பீங்க. ப்ரீ செக்ஸ் ரொம்ப முக்கியம். இது நம்ம ப்ரீ செக்ஸ் சொல்லலாம், ப்ரீ ரெக்கோசைட்னு கூட சொல்லுவோம். ப்ரீ ரெக்கோசைட் அப்படி சொல்லுவோம், அல்லது ப்ரீ செக்னு சொல்லுவோம். இப்போ ஒரு க்ளோன் நீங்க ரன் பண்ண போறீங்க, க்ளோன் ரன் பண்ணிட்டீங்க, ஸ்டோரேஜ் செக் பண்ணல, ஸ்டோரேஜ் செக் பண்ணாம நீங்க ரன் பண்ணிட்டீங்க, ஸ்டோரேஜ்ல ஸ்பேஸே இல்லை, அப்படியே ஸ்டோரேஜ் டவுன் ஆயிரும். அப்ப ப்ரொடக்ஷன் விஎமும் டவுன் ஆயிரும். அப்போ உங்க மேல கேஸ் ஆயிரும், எஸ்கலேஷன் ஆயிரும். ஸோ அதனாலதான் நான் திருப்பி வந்து ப்ரீ செக்ஸ் ப்ரீ ரெக்வஸ்ட்டை வந்துட்டு பண்ணிட்டு ஃபீஸிபிலிட்டி செக்லாம் பண்ணிட்டு அது மெதுவாக ஆக்டிவிட்டி பண்ணுங்க. ஒரு தப்பும் கிடையாது. உங்களுக்கு ஆக்டிவிட்டி ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்கன்னா அந்த டைமுக்கு முன்னாடி எல்லாம் செக் பண்ணிருப்போம். உதாரணத்துக்கு ஒரு ஆக்டிவிட்டி வந்துட்டு நைட்டு 10 மணிக்கு ஸ்கெடியூல் பண்றாங்கன்னா 9 மணிக்கே நீங்க செக் பண்ணிருங்க, எல்லாமே செக் பண்ணி ப்ராப்பரா வச்சுக்கணும். ப்ரீ செக்ஸ் போஸ்ட் அந்த ப்ரீ ரெக்வஸ்ட் எல்லாமே ப்ராப்பரா இருக்கா அப்படி செக் பண்ணி ரெடியா இருக்கணும். 10 மணி ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க 10 மணி ஆக்டிவிட்டி 10 மணிக்கு எல்லாமே செக் பண்றீங்க அப்படின்னா ஏதாவது இல்லாம போறப்ப பிரச்சனை வரும். இப்ப நீங்க 10 மணி ஆக்டிவிட்டி 9 மணிக்கு எல்லாமே செக் பண்ணிட்டீங்க, ஃபீஸபிலிட்டி இல்ல, அப்ப நீங்க சொல்லிடலாம், இந்த மாதிரி நீங்க வந்து எதுவுமே பண்ணாதீங்க, ஃபீஸபிலிட்டி இல்ல, ஸ்டோரேஜ்ல ஸ்பேஸ் இல்ல, கேன்சல் ஆக்டிவிட்டி நம்ம சொல்லிடலாம். நீங்க 10 மணி ஆக்டிவிட்டி 10 மணி செக் பண்றீங்கன்னா அவன் காண்டாயிருவான், எஸ்கலேட் பண்ணுவான். அதனால பிஃபோர் த ஆக்டிவிட்டி நீங்க எல்லாமே ப்ரீ செக்ஸ் ப்ரீ ரெக்வஸ்ட் எல்லாம் பண்ணி வச்சிருக்கணும். ஓகே ஃபைன், ஃபீஸபிலிட்டி செக் பண்ணியாச்சு, ஃபைன். என்ன பர்பஸ்க்காக க்ளோன் எடுக்கிறோம், ப்ரீ செக்ஸ் என்ன. இப்போ க்ளோன் எப்படி எடுக்கிறது? ஸோ க்ளோன் எடுக்கிறது வந்துட்டு ஈஸி தான். ஜஸ்ட் இந்த விஎம் ரைட் கிளிக் பண்ணுங்க, தேர்ஸ் ஆப்ஷன் கால்டு க்ளோன் டு விர்ச்சுவல் மிஷின். சரிங்களா? நீங்க க்ளோன் டு விர்ச்சுவல் மிஷின் கொடுத்தீங்கன்னா இது வந்து நம்ம க்ளோன் எடுத்துடலாம். இப்போ க்ளோன் டு விர்ச்சுவல் மிஷின் கொடுக்குறேன், அது கேட்கும். மோஸ்ட்லி க்ளோனோட நேம் வந்துட்டு நம்ம என்ன விஎம் நேம் இருக்கோ அண்டர்ஸ்கோர் க்ளோன் நாம் கொடுக்கணும், அப்பதான் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண நல்லா இருக்கும். ஸோ இப்போ க்ளோன் கொடுக்குறேன், அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும், அண்டர்ஸ்கோர் க்ளோன் அப்படிதான் கொடுக்கணும். சரியா? இப்போ அந்த க்ளோனை வந்துட்டு எந்த ESXi அப்படின்னு செலக்ட் பண்ணணும், அந்த க்ளோனை நீங்க வைக்கிற ESXi செலக்ட் பண்ணணும். தென் அந்த க்ளோன் எந்த ஸ்டோரேஜ்ல இருக்க போகுது அப்படிங்கிறத செக் பண்ணணும். சரிங்களா? ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கணும் அதுக்கு. தென் நெக்ஸ்ட் இந்த க்ளோன் வந்து பவர் ஆன் பண்ணணுமா, எதுவும் கஸ்டமைஸ் பண்ண போறீங்களா ஹார்ட்வேர்? அந்த க்ளோனுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்ளோன் விஎம் வந்துட்டு இப்போ சோர்ஸ் விஎம் இருக்குது, அந்த சோர்ஸ் விஎம் வந்து பாருங்க, சோர்ஸ் விஎமோட மெமரி 4GB தான், பட் க்ளோன் விஎம் எனக்கு 8GB வேணும் அப்படின்னா யூ கேன் கஸ்டமைஸ் த ஹார்ட்வேர். இல்லை எனக்கு கஸ்டமைஸ் வேண்டாம் அப்படின்னா இதை அன்செக் பண்ணிக்கோங்க. முக்கியமா பவர் ஆன்ல இருக்கக்கூடாது, பவர் ஆஃப்ல தான் இருக்கும். பை டிஃபால்ட்டா க்ளோன் விஎம் வந்து பவர் ஆஃப்ல தான் இருக்கும். நீங்க அதுக்கடுத்து பவர் ஆன் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இப்ப சப்போஸ் நீங்க பவர் ஆன் கொடுத்து நீங்க நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா ப்ரொடக்ஷன் விஎம் டவுன் ஆயிரும். வாட் இஸ் க்ளோன்? அங்க என்ன இருக்கோ அது இங்கே வரும். ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் விஎம் க்ளோன் எடுக்கிறீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் விஎம் இருக்க ஐபி அட்ரஸ் இங்கே வரும், அதோட மேக் அட்ரஸ் இங்கே வரும். அப்ப இந்த க்ளோன் விஎம் நீங்க பவர் ஆன் தெரியாம பவர் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஐபி கான்ஃபிளிக்ட் ஆயிரும். ஐபி கான்ஃபிளிக்ட் ஆனா ப்ரொடக்ஷன் விஎம் டவுன் ஆயிரும். எக்காரணத்தை கொண்டு இந்த தப்பு பண்ணிடாதீங்க. ஸோ பெருசா நோட் பண்ணிக்கோங்க, டூ நாட் பவர் ஆன் த விர்ச்சுவல் மிஷின். நீங்க வந்து எக்காரணத்தை கொண்டு க்ளோன் வந்து பவர் ஆன் பண்ணிடக்கூடாது. என்ன பண்ணிட்டு நெட்வொர்க் டிசேபிள் பண்ணிட்டு தான் பவர் ஆன் பண்ணணும். இஃப் யூ பவர் ஆன் த விர்ச்சுவல் மிஷின் ஐபி கான்ஃபிளிக்ட் ஆயிரும். ஸோ நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, ஒரு பெரிய மார்க் போட்டு வச்சுக்கோங்க. க்ளோன் வந்து எப்பயுமே பவர் ஆன் பண்ணக்கூடாது, அதை நெட்வொர்க் டிசேபிள் பண்ணிட்டு தான் பவர் ஆன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன், தென் ஃபினிஷ் கொடுக்குறேன். க்ளோன் ரன் ஆகும், பட் க்ளோன் ரன் ஆகுது டைம் ஆகும். ஏன்னா க்ளோன் வந்துட்டு இது ஆல்மோஸ்ட் ஒரு 14GB இருக்குது, இந்த 14GB ரன் ஆகுதுக்கு டைம் ஆகும்.
remember that ஒரு clone பவர் ஆன் பண்றதுக்கு முன்னாடி we need to disable the network. இதை வந்து போஸ்ட் செக்ல எழுதிக்கோங்க. clone எடுத்தாச்சு, ப்ரீ செக்ல feasibility செக் பண்ணியாச்சு, ஆக்டிவிட்டி முடிஞ்சிருச்சு. போஸ்ட் செக்ல before power on the clone disable the network card in VM settings. நோட் பண்ணி இந்த கேஸ் நான் சொல்றதை நீங்க நோட் பண்றீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. நான் வந்து ஆஃப்லைன்ல கிளாஸ் எடுக்கல, ஆன்லைன்ல கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு கம்ப்ளீட்டா தெரியாது. பட் நீங்க இன்டர்வியூ போகணும், எனக்கு இன்டர்வியூ பிளேஸ் ஆகணும், நான் வந்து ஒர்க் பண்ற இடத்துல வந்து எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, ஸ்மூத்தா ரன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நோட்ஸ் எடுங்க, சரிங்களா? இல்ல நான் சும்மா டைம் பாஸ் தான் வந்து கிளாஸ் கவனிக்கிறேன்னா நோட்ஸ் தேவையில்ல, நீங்க சும்மா கவனிச்சுட்டு போய்கிட்டே இருங்க. எனக்கு சும்மா ஒரு இதாக இருந்தால் நோட்ஸ் தேவையில்ல. நீங்க சீரியஸா வந்து ஃபாலோ பண்றீங்கன்னா கண்டிப்பா நோட்ஸ் தேவை. நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நோட்ஸ்ல இருக்கணும். க்ளோன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, சரிங்களா? க்ளோன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. முக்கியமா க்ளோனை பவர் ஆன் பண்ணக்கூடாது. பவர் ஆன் எக்காரந்து கொண்டு பண்ணக்கூடாது. பண்ணுனீங்க அப்படின்னா ஐபி கான்ஃபிளிக்ட் ஆயிரும். ஸோ பிஃபோர் பவர் ஆன் த க்ளோன் we need to disable the network settings. Go to edit settings. நெட்வொர்க் அடாப்டர் இருக்கா, இங்க ஆல்ரெடி டிஸ்கனெக்ட் கனெக்டட் பவர் ஆன் இருக்கலாம், இதை டிசேபிள் பண்ணிருங்க. நெட்வொர்க் டிசேபிள் பண்ணிட்டு நீங்க பவர் ஆன் பண்ணலாம். நெட்வொர்க் டிசேபிள் பண்ணாம பவர் ஆன் பண்ணீங்கன்னா ஐபி கான்ஃபிளிக்ட் ஆயிரும். சரி, இப்போ நெட்வொர்க் டிசேபிள் பண்ணாம பண்றதுல ஆல்ரெடி ஐபி கான்ஃபிகர் பண்ணிருக்கேன். அதுல ஐபி கான்ஃபிகர் பண்ணனா இல்ல, ஐபி கான்ஃபிகர் பண்ணல. சரி, ஐபி கான்ஃபிகர் பண்ணல. இப்போ இதில் ஐபி கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம்னா இதை பவர் ஆன் பண்ணா கண்டிப்பா நெட்வொர்க் வந்து கான்ஃபிளிக்ட் ஆகும். ஸோ ஐபி கான்ஃபிளிக்ட் பண்ணல. சரி, ஓகே. இப்போ நோட் திஸ் பாயிண்ட், நெட்வொர்க் டிசேபிள் பண்ணிருங்க, பண்ணிட்டு பவர் ஆன் பண்ணுங்க. தென் அதுக்கப்புறமா பவர் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்றீங்கன்னா நெட்வொர்க் இது என்னது ஐபி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிருங்க, ஹோஸ்ட் நேம் சேஞ்ச் பண்ணிருங்க. சேஞ்ச் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. சி गाइस, ரெண்டு சினாரியோ. இப்போ ஃபர்ஸ்ட் சினாரியோ, நான் வந்து ஏதாவது அப்கிரேட் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க வந்து க்ளோனை பவர் ஆன் பண்றதுக்கான சான்சஸே கிடைக்காது. ஏன்னா நான் அப்கிரேட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ அப்கிரேட்ஸ் அன்சக்சஸ்ஃபுல் ஆச்சுன்னா தான் நான் க்ளோனை பவர் ஆன் பண்ற மாதிரி வரும். பட் அப்படி பண்றப்பயும் நீங்க நெட்வொர்க் இதோட நெட்வொர்க் டிசேபிள் பண்ணிட்டு பண்ணணும். பட் however it is, சப்போஸ் இந்த ப்ரொடக்ஷன் விஎம் வந்து ஆஃப்டர் அப்கிரேட் வந்துட்டு இது இஷ்யூ ஆச்சு, சரிங்களா? இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ ஆஃப்டர் அப்கிரேடுக்கு அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் விஎம் இஷ்யூ ஆயிடுச்சு. இப்போ இந்த க்ளோனை வந்து நீங்க பவர் ஆன் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ரொடக்ஷன் விஎம்ல நெட்வொர்க் டவுன் பண்ணிருக்கோங்க. ப்ரொடக்ஷன் விஎம் நெட்வொர்க் டவுன் பண்ணிட்டு க்ளோனை வந்துட்டு பவர் ஆன் பண்ணுங்க. உங்க க்ளோன் வந்து வில் ஆக்ட் அஸ் எ ப்ரொடக்ஷன் விஎம். அந்த க்ளோன் ப்ரொடக்ஷன் விஎம் ஆக்ட் பண்ணிடும். புரியுதா உங்களுக்கு? இல்ல எனக்கு வந்து க்ளோன் வந்துட்டு ஃபார் டெஸ்டிங் பர்பஸ் தான் வச்சிருக்கேன், நீங்க வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்கு மட்டும் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்க டெஸ்டிங் பர்பஸ்க்கு மட்டும் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நெட்வொர்க் டிசேபிள் பண்ணிட்டு இங்க பாருங்க, நெட்வொர்க் டிசேபிள் பண்ணலாம், நெட்வொர்க் கேபிள் அன்பிளக்ட்னு காமிக்குது. இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நெட்வொர்க் டிசேபிள் பண்ணதுக்கு அப்புறம் அன்பிளக்ட் இருக்கும். இப்போ நீங்க ஒரு ஐபி கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. subnet mask gateway prefer DNS 9.16.2.10. ஸோ இந்த மாதிரி ஐபி கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹோஸ்ட் நேம் கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, ஹோஸ்ட் நேம் ரெண்டுமே சேமா இருக்கும். இந்த ஹோஸ்ட் நேம் பாருங்க, win 00bgdlfgg. ஹோஸ்ட் நேம் ரெண்டுமே சேமா இருக்கும். இது ப்ரொடக்ஷன் விஎம் ஹோஸ்ட் நேம். சி ஸோ ஹோஸ்ட் நேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு அடுத்து சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா தென் யூ கேன் கோ டு ரீசெட்டிங்ஸ். அப்புறம் வந்து நெட்வொர்க் எனேபிள் பண்ணிக்கோங்க. தென் கனெக்டட் பவர் ஆன். ஒன்ஸ் நீங்க ஹோஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணிட்டு நெட்வொர்க் செட்டிங்ஸ்லாம் எனேபிள் இது ஐபி எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து நெட்வொர்க் எனேபிள் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ ஐபி கான்ஃபிளிக்ட் ஆகாது. சரிங்களா? ஓகே. இப்போ நீங்க வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்றீங்க, அந்த ஆக்டிவிட்டி வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு, க்ளோன் வச்சிருக்கீங்க, அந்த க்ளோன் வந்து பவர் ஆஃப் தான் இருக்கும். ஒரு ஒரு வாரம் அப்சர்வ் பண்ணுவீங்க எது இஷ்யூ வருதான்னு சொல்லிட்டு. ஒரு வாரம் கழிச்சு நீங்க வந்து விஎம் ஷட் டவுன் பண்ணிட்டு அதை டெலீட் பண்ணா பண்ணிக்கலாம். ஆக்டிவிட்டி சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு வாரம் மட்டும் அப்சர்வ் பண்ணுங்க. அப்சர்வ் பண்ணிட்டு டெலீட் பண்ணுங்க. ஏன் டெலீட் பண்ண சொல்றேன் அப்படின்னா, ஈவன் தான் க்ளோன் பவர் ஆஃப்ல இருந்தாலும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸை யூஸ் பண்ணும். இப்ப பாருங்க, பவர் ஆஃப் ஆகும். சி, இப்ப இந்த க்ளோன் வந்து பவர் ஆஃப்ல தான் இருக்குது. பவர் ஆஃப்ல இருக்குது, ஆனா சிபியூ 0 இருக்குது, மெமரி 0 இருக்குது, ஸ்டோரேஜ் பாருங்க ஆக்குபை பண்ணும். அதனால நம்ம தேவையில்லாம நம்ம டேட்டா ஸ்டோருக்கு வந்து பர்டன் அது. அதனால நீங்க என்ன பண்றீங்க, ரைட் கிளிக் பண்ணிட்டு டெலிட் ஃப்ரம் டிஸ்க் கொடுத்துருங்க. என்ன பண்றீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்றீங்க, டெலிட் ஃப்ரம் டிஸ்க் கொடுக்குறீங்க, கொடுத்தீங்க விஎம் டெலிட் ஆயிரும். புரியுதுங்களா உங்களுக்கு? இதுல டவுட் இருக்கா? யாருக்காவது டவுட் இருக்கா? எஸ், எனி டவுட்ஸ்? சரி, சொல்லுங்க. இதுக்கும் ஸ்னாப்ஷாட்டுக்கு என்ன வித்தியாசம்? இதுக்கு நம்ம ஸ்னாப்ஷாட்டே எடுத்து போயிடலாம்ல நம்ம? இல்ல, ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிறது சின்ன சின்ன ஆக்டிவிட்டிக்கெல்லாம் நம்ம பண்ணுவோம். நான் ஸ்னாப்ஷாட் நெக்ஸ்ட் கிளாஸ் நான் வருவேன், அதுல சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா? க்ளோனுக்கும் ஸ்னாப்ஷாட்டுக்கும் டிஃபரன்ஸ் நிறைய இருக்குங்க. ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிறது ஒரு நீங்க இப்ப உங்களோட விண்டோஸ் சிஸ்டம் ரீஸ்டோர்னு ஒன்று பண்ணுவீங்க தெரியுமா? ஞாபகம் இருக்கா? சிஸ்டம் ரீஸ்டோர் பார்க்க எடுத்துருக்கீங்க யாராவது? எடுத்துருக்கோம். அந்த மாதிரி தான் ஸ்னாப்ஷாட். அந்த மாதிரி தான் ஸ்னாப்ஷாட். க்ளோன் அப்படிங்கிறது என்டையர் விஎம் நம்ம எடுக்கிறது. இது இன்க்ளூட் டி டிரைவ் எல்லாம். ஸ்னாப்ஷாட் கிளாஸ் எடுக்கிறப்ப உங்களுக்கு இதுக்கான டிஃபரன்ஸ் புரிஞ்சிடும். க்ளோனுக்கும் ஸ்னாப்ஷாட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அந்த ஸ்னாப்ஷாட் கிளாஸ் எடுக்கிற புரிஞ்சிடும். சரிங்களா? வேற டவுட்ஸ் இருக்கா? க்ளோன் சம்பந்தமா வேற டவுட்ஸ் இருக்கா? ப்ரோ சொல்லுங்க. இதே டாபிக்கே ஒரு ஓல்டு வீடியோ ஒன்னு பார்த்தோம் ப்ரோ. உங்க வீடியோ அதுல பத்தி க்ளோன் கிரியேட் பண்ணும்போது எரர் வந்துச்சு ஆக்சுவலா உங்களுக்கு. அதுல பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட் டிஸ்க் மோடுல வந்துட்டு அந்த டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் அந்த மாதிரி ஏதோ ஆப்ஷன் மாத்திட்டு அதுக்கப்புறம் கிரியேட் பண்ணீங்க. இல்ல, அது மோஸ்ட்லி சம் சினாரியோஸ் மட்டும் தான். ஹார்ட் டிஸ்க் வந்து எப்பயுமே வந்து பை டிஃபால்ட் தான் இருக்கும். அதுல ஆக்சுவலா ஒரு 3 ஆப்ஷன் இருந்துச்சு ப்ரோ உங்க வீடியோ பார்த்தப்போ. சோ ஹார்ட் டிஸ்க் வந்து பை டிஃபால்ட்டான ஒரு மோட்ல இருக்கும். பட் அது வந்து டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் ரெண்டு மோட் இருக்குது. அந்த மோட வச்சோம் அப்படின்னா அதை மாத்துற மாதிரி இருக்கும். பட் அதை நீங்க இக்னோர் பண்ணிருங்க. அதெல்லாம் ரொம்ப ரேர் கேஸ்ல அதை இக்னோர் பண்ணிருங்க. அதை நான் சும்மா சொன்னேன், பட் அதை இக்னோர் பண்ணிருங்க. இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே ப்ரோ. எதுக்காக அந்த மோட் நம்ம யூஸ் பண்றோம் அப்படினு கேட்கலாம். இது தனி கிளாஸ் எடுக்கிறேன், நான் எடுப்பேன். வாட் இஸ் பொசிஷன் ஹார்ட் டிஸ்க்னா என்ன? நான் சி गाइस, உங்களுக்கு இதுல இருக்க எல்லா ஆப்ஷனும் நான் தனித்தனியா கிளாஸ் எடுப்பேன். எதுக்கு இந்த ஸ்கசி கண்ட்ரோலர்னா என்ன, டிஸ்க் மோட்னா என்ன, டைப் பொசிஷன் டைப்னா என்ன, எல்லாத்துக்கும் தனித்தனியா கிளாஸ் எடுப்பேன். ஸோ நெட்வொர்க் கண்ட்ரோல் வந்து E1000 என்ன எல்லாமே எடுப்பேன் நான். வெயிட் பண்ணுங்க, ஒவ்வொரு கிளாஸும் உங்களுக்கு புரிஞ்சிடும். இது வந்து பை டிஃபால்ட் டிபெண்டன்ட்ல இருக்கும். நம்ம தேவையான பெர்சிஸ்டன்ட் நான் பெர்சிஸ்டன்ட்ல வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் அதை பத்தி கிளாஸ்ல சொல்றேன். ப்ரோ டவுட். இப்போ நீங்க அந்த நெட்வொர்க் டிசேபிள் பண்ணி தான் க்ளோன் எடுக்கணும்ன்றீங்க. இன்கேஸ் தெரியாம பண்ணிட்டாங்கன்னா என்ன சிம்டம்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியுங்களா? இல்லைன்னா அது ஒர்க்கே ஆகாதா? எப்படி வரும் அது? விஎம் டவுன் ஆயிருங்க. இப்போ ப்ரொடக்ஷன் விஎம் டவுன் ஆயிரும். ஓகே, அது ஃபர்ஸ்ட் ஒன். ப்ரொடக்ஷன் டவுன் ஆனப்ப ஐபி கான்ஃபிளிக்ட் மெசேஜ் வந்து இங்கே வரும். நம்மளோட இதுலயே வரும். இதுல நம்மளோட விர்ச்சுவல் மிஷின்லயே ஐபி கான்ஃபிளிக்ட் அப்படின்னு ஒரு ரீசென்ட்லயே ஐபி கான்ஃபிளிக்ட் அப்படி ஒரு மெசேஜ் வருங்க. ஓகே. வேற கிளஸ்டர் ஒரே கிளஸ்டர்ல பண்ண முடியுமா இல்ல வேற கிளஸ்டர்ல நம்ம அந்த க்ளோன் எடுத்துக்கலாமா? அத வச்சுக்கலாம். நீங்க அந்த நம்ம க்ளோன் சூஸ் பண்றோம் இல்லையா, சூஸ் பண்றப்ப நீங்க வேற கிளஸ்டர் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. சோ இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு க்ளோன் எடுத்து காமிக்கிறேன் ஒரு நிமிஷம்.